இந்த மெசேஜ் வந்து ஒரு சில புது பணக்காரவங்களுக்கு, சரியா, புதுசா பணக்காரவங்களா ஆகிருக்கீங்களா அவங்களுக்கு. இதனால ஒரு சில பேர் மனசு காயப்பட்டிருந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. செப்ப மக்கன் சில்லி டியர் ரசப்பட்டாஸ்லா. ஓகே, நம்ம வந்து பதிவுக்கு போயிடுவோமா. என்னன்னா, நீங்க புது பணக்காரவங்களா ஆகுங்க, நிறைய ஜாமான் வாங்குங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஓசியில காடி பாய்க்கிறீங்க, எல்லாமே செய்யறீங்க, எங்களுக்கு தெரியுது எல்லாமே. ஆனா ஏங்க புது பணக்கார வந்தா ஏன் பார்க்க முடியல சாமி? ப்ளீஸ்லா, ப்ளீஸ். இந்த புது பணக்கார பந்தாலாம் ப்ளீஸ் வேண்டாம். நீங்கள் நல்லா இருங்க, வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருங்க, பணங்காசோட, வசதியோட, வீடு வாசலோட, சொத்து சோகத்தோட சூப்பராக இருங்க. யாருமே உங்களை ஒன்றுமே சொல்ல போகிறதில்ல. இந்த பந்தான்னு வாங்களேன் ப்ளீஸ், அதை மட்டும் விட்டுறீங்களா? ஏன்னா பார்க்குற எங்களுக்கு 2 கண்ணு வலிக்குதுங்க, தாங்க முடியல. ஒரு இயரிங், ஒரு தோட. ஓ அக்கா, இது 4000 வெள்ளியோ 5000 வெள்ளியோ எனக்கே சரியா ஞாபகம் இல்லைக்கா. அது கூட ஒரு நெக்லஸும் வாங்கினேன், ஆனால் பாய்க்கிறது ஓசிக்காடி. ஏன் இப்படி கேட்டுட்டேன்னா சரி. இந்த மாதிரி பேசக்கூடாது தான் நான் நினைக்கிறேன். பேச வைக்கிறீங்களே, என்ன பண்ணுறது? நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஏற்றி வைக்க தெரிஞ்சவளுக்கு இறக்கி வைக்க ரொம்ப நேரம் ஆகாது, சரியா? யாவும் அவளே, எல்லாம் அவதான், அவ ஒண்டி தான். என்ன கேட்டா எல்லாரும் பணக்காரவங்க. எதுல தெரியுமா? அம்பால வந்து நமக்கு நல்ல கண்ணு, நல்ல மூக்கு, நல்ல வாய், நல்ல கை கால் சுகத்தோட, தடமான உடம்போட, ரொம்ப அழகா படைச்சவருக்கும் நம்ம பணக்காரவங்க. அது வரைக்கும் நம்ம கும்பிட்ற தெய்வத்துக்கு வந்து நம்ம என்றைக்குமே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு மனசை நன்றியை மறக்கக்கூடாது. நீங்கள் கஷ்டப்படுற காலத்தில் உங்கள் நண்பர்களோ உங்கள் உறவினர்களோ சின்ன உதவி செஞ்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து பணங்காசோடு இருக்கிறப்ப அவங்கள மதிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு காலத்தில் உங்களுக்காக ஒரு பிரச்சனைக்கு கூட உங்களுக்காக சப்போர்ட்டுக்கு வந்து நின்றுருப்பாங்க. ஒரு 4 காசு பார்த்தோன்னு நீங்கள் அவங்களெல்லாம் மறந்துடுறீங்க. மனுஷன் வாழ்க்கை பாருங்கள். தயவு செஞ்சு சொல்கிறேன், பழசை மறக்காதீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பழசை மறக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களை ஞாபகப்படுத்த பழைய வாழ்க்கைக்கு அம்பாள் கூட்டிகிட்டு போயிடுவா, சரியா? சின்ன ஒரு பதிவுங்க, மனசில் வச்சுக்கிட்டு அது நீங்கள் செய்கிற காரியத்தை நல்லபடியாக செய்யுங்க. ஓம் சக்தி.